சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை குக்கரில் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 500 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே மட்டன்லேருந்து நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். மட்டன் வேகிற டைமுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. காரத்துக்கு 5 வத்தல் எடுத்துருக்கிறேன். இந்த வத்தல் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். வறுத்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. நான் இது கூட நல்லா கலர் வரணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இந்தளவுக்கு மசாலாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இதில் நம்ம மட்டன் தனியாக, மட்டனில் உள்ள தண்ணி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மட்டன் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. நம்ம இந்த மட்டன் தண்ணி கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரோஸ்ட் பண்ணுறதுனால நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இல்லைனா இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சிட்டோம். அதுலேயே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா டைரெக்டாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே மல்லி இலை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம்.
மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அந்தளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் ஆனப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி மட்டும் கொடுத்தேன். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மட்டனில் நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்கி மசாலா எல்லாமே மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையில் தூவிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சுவையில் மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கீ ரோஸ்ட் டிஃபன் எல்லாத்துக்குமே சைடிஷை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சாதம் கூட சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மட்டன் கீ ரோஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.